முக்கியமான வேலை எனக்கு எங்கள் தலைவர் பிறந்த நாள் எங்கள் மாவீரர் தினது வருது. எனக்கு அழுத்தம் இருக்கும் இந்த மாதம் முழுக்க. இதே ஜனவரி டிசம்பரில் போராடுவேன். ஒன்று மேலே ஏற என்னை போட மாட்டீங்க, மக்களை சந்திக்க போட மாட்டீங்க, இந்த எல்லையில் நின்று போராடுவேன். வேற என்ன எங்களுக்கு இருக்கிற ஒன்று போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்போ போராடுவேன். மத்திய அரசு இருந்து இருக்கக்கூடிய நடவடிக்கை சட்டமன்ற நீதிமன்றமாக தான் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை காரணம் காட்டி தமிழக அரசு கையெழுத்து. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம். எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி, சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு? நான் கேட்கிறேன். ஜனநாயக நாடு தானே, மக்களாட்சி தானே, நீதியின் ஆட்சி ஒன்றும் இல்லை. மக்களாட்சி நாட்டில் இத்தனை கோடி இத்தனை லட்சங்கள் செலவழித்து சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு? எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்னா இதை கலைச்சிடலாம்ல. நீங்க நீட்டு நான் எழுதணுமா வேணாமா? முடிவு செய்யறது யாரு? நீதிமன்றம். காவிரியில எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும்? முடிவு செய்யறது யாரு? நீதிமன்றம். முல்லை பெரியாற்றில் நதியில் எனக்கு தண்ணி தரணுமா தர வேணாமா? அது நீதிமன்றம். எல்லாவற்றையும் நீதிமன்றம். இந்த இடத்துல இரு, இந்த இடத்த காலி பண்ணு, இந்த இடத்த இது பண்ணு, இதெல்லாம் முடிவு பண்றதெல்லாம் நீதிமன்றம்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு? மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர நல்ல முடிவுகள் எடுக்கத்தானே இந்த மன்றங்கள் உருவாகுது. அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு பல்லாங்குழி ஆடவா? அதை கலைச்சு விட்டு போயிட வேண்டியதானே? இது என்ன கொடுமையா இருக்கு? ஆவுன்னா நீதிமன்றத்துக்கு போயிருது. நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மள கேட்கறதுக்கு. தேவையில்லைன்னு சொல்லல, எதுல தலையிடணும்னு இருக்குல்ல தம்பி. நீங்க அரசு என்ன பண்றீங்க? தள்ளி விட்டுறீங்க. நீதிமன்றம் சொல்லிருச்சு, சட்டத்தை மதிங்க, நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாம இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கற்றறிந்த பெருமக்கள் ஒரு தடவை நீங்க மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது. எதுல? குடிக்கிறது இல்ல. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. அரசு ஒரு வழக்கு தொடுக்குது. நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விலக்களிங்கன்னு யார் சொல்றது? அரசு. அரசு ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமில்ல? எழுதுங்குது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது. அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது, மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது, எழுதுன்னு. இதை எப்படி பாக்குறீங்க இந்த நீதியை? தம்பி, இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் சொல்லுது. இப்ப நான் இதை எப்படி பாக்குறது? இந்த குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறல்லையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா, நீதி இருக்கா, இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் ஒழித. சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது, மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்டம். செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல, காலுக்கு தானே செருப்பு, உடம்புக்கு தானே சட்டைக்கு உடம்ப செஞ்சுக்கிற முடியாதுல்ல. நான் ஒரு கட்டம் நடத்தி பாக்குறேன். அது எதுக்கு இப்போ? அது எதுக்கு இப்போ? நான் நடத்தும் போது தெரிய வரும் தானே. அது என் கட்சி பிரச்சனை.